வணக்கம். தன்பெண்டு தன்பிள்ளை சோறு வீடு சம்பாத்தியம் இவையுண்டு தானுண்டென்போன் சின்னதொரு கடுகுபோல் உள்ளம் கொண்டோன் அப்படின்ற இந்த தமிழ் போயமை நம்ம குழந்தையா இருக்கும் போது ஸ்கூல் புக்ஸில் படிச்சிருப்போம். ஸோ த பீரியட் ஆஃப் டைம் நம்மளுக்கு என்ன மனநிலை இருக்கும் அப்படின்னா, என் வீடு என்னோட குடும்பம் இப்படின்னு இருக்கிறதுல என்ன தப்பு அப்படின்னு தோணும். ஓகே, அது நல்லது தான். பட் ஆனால் ஆஸ் அ சொசைட்டியாக நீங்கள் பார்க்கும்போது, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு மழை பெஞ்சிட்ருக்கு, அந்த டைமில் கூட இந்த மாதிரி ஒரு லோக்கல் பஞ்சாயத்து பைப், இது வந்து ஒரு 4 or 5 ஹவுஸுக்கு காமனான ஒரு பைப்பை நீங்கள் இந்த மாதிரி உங்கள் வீட்டுக்கு மட்டும் தனியாக ஹோஸ் போட்டு இந்த மாதிரி உட்காந்து பிடிச்சி இந்த 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 இடத்துல நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அந்த மோட்டர் செட்டப் உங்களுக்கு நல்லா தெரியும், ரொம்பவே க்ளீனாக. ஸோ இந்த மாதிரி ஒரு மோட்டர் செட்டப் போட்டு நீங்கள் உங்களோட சின்டெக்ஸில் ஏற்றுறதன் மூலமாக என்ன ஆகும் அப்படின்னா, உங்கள் தெருவில் இருக்க வேறு யாருக்குமே தண்ணி வராது. இந்த மாதிரி நீங்கள் ஒரு நல்ல பிஹேவியரோடு இருக்கீங்க அப்படின்னா, உங்ககிட்ட வந்து இந்த மாதிரி நீங்கள் பண்ணுறதுனால நான் அஃபெக்ட் ஆவேன் அப்படின்றத நான் எக்ஸ்பிளைன் பண்ண வரேன் அப்படின்னா, அப்போ உங்கள் மனநிலை எப்படி இருக்கும் அப்படின்னா, அப்யூசிவ் வேர்ட்ஸை வந்து த்ரோ பண்ணி எப்படியாவது வந்து என்னோட மவுத்தை வந்து ஷட் டவுன் பண்ணணும், இது மட்டும்தான் உங்களுக்கு தோணும். இந்த மாதிரி ஒரு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு நல்ல சிட்டிசனாக வந்து வளர்கிற குழந்தைங்களோ இல்லை நீங்களோ இருக்கக்கூடாது அப்படின்றது தான் என்னோட ஆழ்மையான ரெக்வஸ்ட். உங்களோட செல்ஃப் இன்ட்ரெஸ்ட் அப்படின்றது வந்து உங்களோட மூக்கு நுனி வரைக்கும் தான். அடுத்தவங்கள பாதிக்கப்படும் போது நீங்கள் அதுக்கு கொஞ்சமாவது வந்து கன்சர்ன் காட்டுங்க. நீங்கள் இந்த வயதாயிருச்சு ஆனாலும் இவங்களுக்கு அந்த முதிர்ச்சியே இல்லை, இவங்கள மாதிரி நீங்கள் இருக்காதீங்க. ஒரு தவறான எக்ஸாம்பிளை நான் சமுதாயத்தில் இன்னைக்கு பார்த்தேன். அவங்கள பற்றின அனுபவத்தை தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டேன். இவங்க கிட்டத்தட்ட ஒரு 200-300 குடம் பிடிச்சிருப்பாங்க. பட் ஆனால் அந்த அதர் சைட் தண்ணியே இல்லாத சில வீடுகளில் வந்து 5-6 குடம் பிடிக்கிறது கூட 6 மணி நேரம் 7 மணி நேரம் ஆகும். அவங்களுக்கு தண்ணியே கடைசி வரைக்கும் கூட வராமல் போகும் இந்த செயல்னால. நீங்கள் ஒருவேளை லோக்கல் பஞ்சாயத்தில் ஒர்க் பண்ணுறீங்க, அல்லது டிஎன்ஆர்டியில் இருக்கிறீங்க, அல்லது ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்லேயே நீங்கள் வந்து பொறுப்பில் இருக்கீங்க அப்படின்னா, தயவு செஞ்சு இந்த மாதிரி மெனேஸை தமிழ்நாட்டில் தடுங்க. நன்றி, வணக்கம். இது என்னோட தாழ்மையான வேண்டுதல்.